லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாத்துக்கும் டேவிட் அன்போட வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் இதுதான். லாங்குவேஜ் அஸ்திபாரம்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துட்டோம். என்னென்னா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், பாஸ்ட்டில் நடக்கிற சம்பவத்தை எந்த மாதிரி டென்ஸ் வச்சு யூஸ் பண்ணணுங்கிறது கிளியராக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் பாஸ்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்டு இந்த வீடியோவில் ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சரையும் எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெசென்ட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க, ஃப்யூச்சரில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்கள தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது கொஞ்சம் ஒரு லென்த்தான வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எக்கச்சக்கமான ரூல்ஸஸ் இருக்குது. நம்மக்கிட்ட நார்மலாக கேட்குற நம்ம லாங்குவேஜ் லேர்னர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் கொஞ்சம் ரூல்ஸ் அப்படியே சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸில் உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லி கொடுக்குற, ஆனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய சஜஷன் என்றைக்குமே. ஏன் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் இந்த கிளாஸில் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம எதுவுமே அதை நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டாம், அதை நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு மொட்டையாக சொன்னால் யாருக்கும் புரியாது. ஓகே, ஃபஸ்ட்டு ரூல்ஸை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் சொன்னோம்னா எல்லாத்துக்கும் புரியும். ஓ, இதனால தான் அதை ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்கிறாரு போல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே கிளியராக புரிகிற மாதிரி பார்த்துடலாம். ஓகே, அண்டு இஃப் திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் விசிட் டு அவர் சேனல், நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சேரும். அண்டு தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு உட்காடுறீங்க. அந்த உட்காரதுலேயே ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உட்காரதே வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எந்த வீடியோஸ் பார்த்தாலும் சரி, ஒன்றை கற்றுக்கிறதுக்காக பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தட் வில் பெனிஃபிட் யூ. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த பேசிக்ஸ் எல்லாம் நம்ம பல டைம் பார்த்தாச்சு. இருந்தாலும் ஒரு குவிக் ரிவிஷன். ஓகே, டக்குன்னு பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம், முக்கியமான கான்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ டென்சஸை நம்ம பிரிக்கும் போது 3ஆக பிரியும். பாஸ்ட்டு, ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். பாஸ்ட் ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு. அதனால ப்ரெசண்ட் ஃபேமிலியும் ஃப்யூச்சர் ஃபேமிலி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நான் செப்பரேட்டாக எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். அது என்ன ஃபேமிலி, அதாவதுங்க இது தனித்து நிற்கும். ஓகேங்களா, எவன் கூட சேர மாட்டான். ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க மாதிரி எந்த பக்கம் வேணாலும் போய் சேர்ந்துக்கும். இவங்க எல்லாமே குழந்தைங்க மாதிரி, இவங்க எல்லாமே தனித்தனி ஃபேமிலி. இந்த ஃபேமிலி என்ன பண்ணாது அப்படின்னா ஒருவர் கூட ஒருவர் ஜாயின் ஆகிக்க மாட்டாங்க. ஓகே, அதை நான் ஆல்ரெடி பாஸ்ட் வீடியோவில் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஆனால் இந்த காமன் டேர்ம்ஸ் இருக்காங்க பாருங்களேன், இவங்களாம் பொதுவானவங்க. அங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க, அங்கேயும் சாப்பிட்டுக்குவாங்க, இங்கேயும் சாப்பிட்டுக்குவாங்க, அங்கேயும் தூங்குவாங்க, எங்கேயும் தூங்குவாங்க. ஏன்னா இவங்க காமன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது எப்படி காமன் பாருங்கள். ப்ரெசண்ட் ஃபேமிலி. இப்போ இந்த வேர்டு சிம்பிள். ஓகே, இந்த சிம்பிள் ரெண்டுத்துக்கு காமனாக வரும். எப்படி வரும், சிம்பிளை முன்னாடி போட்டுக்கோங்க, சிம்பிள் ப்ரெசண்ட் டென்ஸ், அவ்வளோதான். ஓகே, கண்டினியூவஸுங்களா, அப்படி இங்கிருந்து வாங்க. இப்போ ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஓகே, அடுத்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இது காமன். ஓகே, இவங்களை மட்டும் முன்னாடி அடைமொழி மட்டும் போட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு டென்ஸ் உருவாயிரும். அடுத்து சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூவஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். அவ்வளோதான், 8 வந்துருச்சு. இது சிம்பிளாக நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வேர்பு ஃபார்மெட் என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இங்கே பாருங்களேன், V1, V2, V3. V3னா யார், பார்ட்டிசிபிள். ஃப்யூச்சர்னு சொல்லிடக்கூடாது, பார்ட்டிசிபிள். பல டைம் சொல்லிட்டேன், அது பார்ட்டிசிபிள், எந்த காலத்தையும் சேராது அப்படின்னு சொல்லியாச்சு. V2 யார், பாஸ்ட். ரைட்டுங்களா, அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ V1 தான் யார், ப்ரெசண்ட். அப்போ எல்லோரும் இப்போ எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கான்செப்டுக்கு எந்த வேர்பு அவசியம், எந்த வேர்பு அவசியம்? V1 V2 V3 கரெக்டாக சொல்லுங்கள். வெரி குட், V1 + V3 ரெண்டுமே அவசியம். ஏன்னா ஹேவ் ஹேஸ் கூட யூஸ் பண்ணும்போது இதுதானே வரும். ஓகே, அப்போது நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்து அந்த V2 இருக்காங்க பார்த்தீங்களா, அவனை தேவையே இல்லை நமக்கு. இந்த செகண்ட் ஃபார்மெட்டே வேண்டாம். இந்த வீடியோவுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, துரத்திடுங்க. நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், இதுவும் அதுவும். ப்ளஸ் இவங்க கூட நம்ம சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு எலமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த V1க்கு முன்னாடி மட்டும் ஒரு வில் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தி கொண்டால் ஃப்யூச்சராக மாறிடும். அவ்வளோதான், ஸோ சிம்பிள். எந்த V1 ஃபார்மெட் வந்தாலும், எந்த V1 வேர்பு வந்தாலும் அதற்கு முன்னாடி வில் இல்லாட்டி ஷால் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் போட்டுக்கொண்டால் ஃப்யூச்சராக மாறிடும்.
ஓகே, இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அங்கே ஒன்று. அடுத்து வாங்க ப்ரொனவுனுக்கு வந்துடலாம். ப்ரொனவுன் ஆல்ரெடி தெரியும். 7 நேம்ஸோடு சேர்த்துனா 8. ஓகே, ப்ரொனவுன்ஸ் என்னென்ன நிறைய டைம் சொல்லியிருக்கோம். கண்ணை மூடிட்டு சொல்லி பாருங்கள், உங்களால் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட்டு, அப்புறம் பெயர்கள் நேம்ஸ். சரிங்களா? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட்டு இப்படி சொல்லி பழகிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஐ, வி, யூ, தேவும் ஹி, ஷி, இட்டும் எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே இடத்துல மட்டும் அவங்கள கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போ அப்படின்னா ப்ரெசண்ட் ஃபேமிலி கூட வரும்போது மட்டும் அவங்கள கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா ப்ரெசண்ட் கூட மட்டும்தான் அவங்களோட வேலை கொஞ்சம் மாறுபடும். பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கு போகும்போது சேமாக தான் இருப்பாங்க. ப்ரெசண்ட்டில் மட்டும் அவங்களோட அந்த வழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட அந்த ஒரு ஃபார்மெட்டு அது மாறும். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தா ஐவியூதேக்கு அடுத்து வரக்கூடிய மெயின் வேர்பு ஓகே V1ஆக இருக்கும் பட்சத்தில் அப்படியே போட்டு போயிடலாம். ஓகே, பெண் இருக்குது, நம்ம கோ வச்சுக்கலாமா? கோ வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ கோ, இப்போ அது அப்படியே இங்கே சொல்லுங்கள். ஐ கோ கரெக்டு, வி கோ கரெக்டு, யூ கோ கரெக்ட், தே கோ கரெக்ட். இந்த ஃபார்மெட் கரெக்ட். ஓகே, அடுத்து ஐ ஹாவ் சொல்லிக்கலாம், வி ஹாவ் சொல்லிக்கலாம், யூ ஹாவ் சொல்லிக்கலாம், தே ஹாவ் சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து ஹேவ் வந்தாலே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, ஹேவ் வந்து எப்படி வேர்பு கூட யூஸ் ஆகும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஹேவ் வந்தாலே ஹேவை தொடர்ந்து நீங்கள் போடக்கூடிய வேர்ப் எப்படி இருக்கணும்னா V3 ஃபார்மெட். V3ன்னு இது. ஓகே, சிம்பிளாக ஐ ஹாவ் அ மணின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வேறு. ஐ ஹாவ் மணி அப்படின்னா என்கிட்ட பணம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருளை சொல்கிறீங்க. ஹேவுக்கு அப்புறம் பொருள் வருது, நவுன் வருது. ஆனால் ஹேவுக்கு அப்புறம் வேர்பு நீங்கள் போடணும்னா இந்த ஃபார்மெட்டு தான் போடணும். V3 ஃபார்மெட்டு தான் போடணும். வேறு எது போட்டாலும் கரெக்டாக வராது, தப்பு. சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹேவுக்கு அப்புறம் V3 போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அப்போ எப்படி சொல்லலாம்? இப்போது ஐ ஹாவ் கோக்கு என்ன போட்டிருக்கோம்? கான். வெரி குட். ஐ ஹாவ் கான், வி ஹாவ் கான், யூ ஹாவ் கான். இந்த V3 வந்துடணும். தே ஹாவ் கான். இதுதான் இந்த ப்ரொனவுன் இப்படி வேலை செய்யும் ப்ரெசண்ட்டில் மட்டும். சரிங்களா? அடுத்து இங்கே வாங்க. ஹீயை பொறுத்த வரைக்கும் ப்ரெசண்ட்டில் ஒரு வேர்புக்கு எஸ்ஸை மட்டும் சேர்த்து வச்சுக்கும். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர், மூன்றாவது மனிதர். ஓகே, நாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கோமா? நம்ம ரெண்டு பேருக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு ஆளை பற்றி பேசுகிறோன்னா அவர் தான் தேர்ட் பர்சன். ஓகே, நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட, நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் படிங்க. இப்படிலாம் படித்தாதான் என்ன பண்ண முடியும், சீக்கிரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நம்ம ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே இல்லாத ஒரு மணி அப்படிங்கிற ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம். மணி வந்து இங்கே இல்லை. ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் செகண்ட் பர்சன். நம்ம ரெண்டு பேருமே பேசுகிறதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் இருக்கிறாருல்ல, அந்த ஆள் இந்த இடத்துல அவரோட ப்ரெசன்ஸ் இங்கே இல்லை, அவர் வேறு எங்கேயும் இருக்கிறாருல்ல, அவரை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, அவர் தான் மூன்றாவது மனிதர், அவர் தான் தேர்ட் பர்சன். ஸோ தேர்ட் பர்சனை மட்டும் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணும்போது வேர்பு கூட எஸ் சேர்த்தி கொள்ளுங்கள், அது நல்லது. எப்படி சேர்க்கலாம்? ஹீ வேர்பு என்ன போட்டிருக்கோம்? கோ போட்டிருக்குமா? அப்போ வேர்பு கூட சேரும்போது ஒன்று இஎஸ் சேரும், இல்லாட்டி வெறும் எஸ் மட்டும் சேரும். இதுதான் ரூல். ஓகே, சில இடங்களில் என்ன பண்ணால் இஎஸ் சேரும், அது வவலை பொறுத்து மாறும். சரிங்களா? சவுண்டை பொறுத்து மாறும். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் எஸ் மட்டும் சேர்ந்து வந்துடும். ஓகே, ஹீ கோஸ் சொன்னால் கரெக்டு, ஷீ கோஸ் கரெக்ட், இட் கோஸ் கரெக்ட். நேம் என்ன போடலாம்? மணி வச்சுக்கலாமா? மணி கோஸ் கரெக்ட். ஓகே, எப்போது? ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும். நல்லா கவனிக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த மாதிரி நீங்கள் வார்த்தையில் யூஸ் பண்ணால் எஸ்ஸை தயவு செய்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதான் சரியான ஃபார்மெட். ஓகே, கிராமட்டிக்கலாகவும் அதான் கரெக்டு. சரி, அடுத்து பாருங்கள். ஹீ ஹேஸுக்கு அப்புறம் நவுன் இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுறலாம். வேர்பு வரும்போது என்ன ஃபார்மெட் போடணும்? V3 தான் போடணும். அதே மாதிரி ஹீ ஷீ இட்டுக்கு அடுத்து என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன்னா அதே மாதிரி தான் ஹேவாக வந்தாலும் கூட கடைசியில் எஸ் தான் வரணும், அந்த ஃபார்மெட்டு தான் வரணும். அதனால் ஹேவ் போடாமல் இந்த ஹெச்ஏ மட்டும் போட்டுட்டு இந்த விக்கு பதில் என்ன பண்ணிட்டோம்? விஇக்கு பதிலாக எஸ் சேர்த்திட்டோம். ரூல் படி எஸ் சேர்க்கணும். அதனால் அது ஹேவாக இருந்தாலும் நம்ம எஸ் சேர்த்து தான் ஆகணும். அதனால் ஹேவ் போடாமல் ஹேஸ் போட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள். ஹீ ஹேஸ் V3 என்ன? கான். So he has gone, correct. She has gone, correct. It has jumped, correct. நேம் என்ன போடலாம்? மணியா? மணி ஹேஸ் மேட், கரெக்டு. இதுதான் கரெக்டான ஃபார்மெட். ஓகே, அடுத்து வாங்க பி வேர்பு. எல்லாத்துக்குமே தெரியும் பி வேர்ப்னு என்ன அப்படின்ட்டு. இப்போ அதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல.
இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பி வேர்ப்ஸ் என்னென்னு மட்டும் சொல்லிடுறேன். இஸ்ஸு, ஆமு, ஆறு. இதுக்கு பின்னாடி நவுனெல்லாம் போட்டு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ கண்டினியூஸ் டென்ஸ்னு எப்படி வரும்? இதற்கு பின்னாடி ஒரு வேர்பும் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மும் வரும். இந்த ஃபார்மெட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வில் பி. இப்போ வில் பி வந்து எப்படி வரும்? வில் பி ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, கோ இருக்குங்களா? கோ கூட ஐஎன்ஜி போட்டால் கோயிங். அப்போ இஸ் கோயிங், ஆம் கோயிங், ஆர் கோயிங், வில் பி கோயிங், ஹாவ் பீன் கோயிங், ஆர் எல்ஸ் ஹேஸ் பீன் கோயிங். இந்த ஃபார்மெட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அப்படியே ப்ரெசென்ட்லேருந்து ஒவ்வொன்றா ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும். இப்போது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும் என்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். சொல்லும்போது எனக்கே சிரிப்பு தான் வருது. ஏன்னா 7 ரூல்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க அவங்க. இன்னும் இருக்குது, ஆனால் இதை மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்துடுங்க. ப்ரெசென்ட்னால என்ன வந்துடணும்? V1 ஃபார்மெட் வந்துடணும். ஓகே, இதான் ரொம்ப பேஸுங்க. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்துடலாம். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் இன்னொரு பார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போது கோனா போ, ஓகே, வாக் அப்படின்னா நட, ஜம்ப்னா குதி. இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இருக்கணும். கோனா போகிறான், ஓகே, அதாங்க அர்த்தம். வாக்குனா நடக்கிறான், ஜம்ப்னா குதிக்கிறான். இப்படிங்கிற மீனிங்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கக்கூடாது. இப்படி வச்சு ப்ராக்டிஸும் பண்ணக்கூடாது. ரூட் வேர்டு மட்டும்தான் வேணும். இதுதான் ரூட் வேர்டு. ஓகே, போ, நட, குதி. ஓகே, இதுதான் ரூட் வேர்டு. ஒரு வினையை செய்ய சொல்கிறது. இந்த மாதிரி ரூட் வேர்டு தான் ஞாபகம் வச்சுக்கணுமா தவிர பின்னாடி எந்த ஒரு வார்த்தையிலும் சேர்த்திக்க வேண்டாம். போகிறான், நடக்கிறான், குதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சேர்த்திக்க வேண்டாம். ஏன் சேர்த்திக்க வேணான்னு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஐ கோன்னு போகிறேன். இப்போ என்ன? நான் போ, நான் போ. ஏன்னா கோக்கு போ மட்டும்தான் வரும். இந்த போ எதற்கேற்ற மாதிரி மாறும்னா, இந்த போக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ அதற்கேற்ற மாதிரி தான் மாறும். அப்போ நான் போகிறேன்னு சொல்லுவேன்னா போகிறான்னு சொல்லுவேன்னா போகிறேன்னு தான் சொல்லுவேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இதை மாற்றணும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ரூட் வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அதை விட்டுட்டு போகிறான் அதாங்க கோவோட மீனிங் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஐ கோ அப்படின்னா நான் போகிறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தப்பு. அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த ரூட் வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மீனிங் மட்டும். இந்த வார்த்தை எப்படி மாறும்? இதற்கு முன்னாடி வருகிற நவுனை பொறுத்து மாறும். ஐ கோனா நான் போகிறேன், ஷீ கோஸ்னா அவள் போகிறாள்னு மாறும். இந்த போ எப்படின்னு மாறும்? போகிறாள்னு மாறும். ஓகே, தே ஜம்ப் அவர்கள் குதிக்கிறார்கள்னு மாறும். புரியுதுங்களா? அப்போது இது மாறக்கூடியது. எதை பொறுத்து? முன்னாடி வரக்கூடிய பெயர் சொல்லை பொறுத்து மாறக்கூடியது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ப்ரெசண்ட்னால எந்த சவுண்டு வரும்? ஒரு விஷயம் இப்பொழுது நடைபெறுகிறது, அப்படி நடைபெறுகிறது, அது நடக்கிறது அப்படிங்கிற சவுண்ட்லேயே தான் வரும். போகிறான், சாப்பிடுகிறான், உறங்குகிறான், குதிக்கிறான், தாவுகிறான், இந்த சவுண்ட்லேயே தான் வரும். பேசுகிறார், ஓகே, விளையாடுகிறார்கள், விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கிடையாது, விளையாடுகிறார்கள், எழுதுகிறார்கள், இந்த மாதிரி சவுண்ட்லேயே தான் வரும். இதை ஃபஸ்ட்டு மைண்டுக்குள்ளே வச்சு என்ன பண்ணிடுங்க, ஆணி அடித்து வச்சுருங்க. இந்த சவுண்டு தான் வரணும். அதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல் அண்டு சிம்பிள் ப்ரெசண்ட்டோட அந்த சவுண்டு. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டாபிக் வரேன். ஓகே, இப்போது ரூல் நம்பர் 1 என்னென்னா, வழக்கமாக நம்ம எவ்ரிடே ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த விஷயம் வழக்கமாக நடக்கும். டெய்லியும் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு பீரியட், ஒரு 1 வீக் பீரியட் இல்லை ஒரு 1 மந்த் பீரியட் திரும்ப திரும்ப ஆனால் ரிப்பீட்டாக நடக்கும். ஆனால் அந்த பர்டிகுலர் டைமில் அது கண்டிப்பாக நடக்கும். அப்படிங்கிற சம்பவங்களுக்கெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்களேன், தே கோ டு டெம்பிள் எவ்ரி வீக். ஒவ்வொரு வாரமும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? மறக்காமல், ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க? கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ அது ஒரு வழக்கமான செயல் தானே. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை சொல்வதற்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மெட் ஃபஸ்ட்டு எப்பயுமே சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த போது எஸ் வந்துடணும், அதை தொடர்ந்து ஒரு வேர்பு வரணும். ஓகே, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வரக்கூடிய வேர்பு V1ஆக இருக்க வேண்டும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பின்னாடி நம்ம போடுறதெல்லாம் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஓகே, இந்த சப்ஜெக்டும் வேர்பும் வரக்கூடிய வேர்பு V1ஆக இருந்துச்சுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவ்வளோதான், யாருனாலையும் மாற்ற முடியாது. ஓகே, ரைட். தே கோ டு டெம்பிள் எவ்ரி வீக், வழக்கமான செயலை சொல்லியாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? தே கோ டு டெம்பிள், அவர்கள், கோனா போ,
யார் போகிறாங்க? அவர்கள். அப்போது அந்த போனிங்கிறது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அப்போ என்ன வரும் அப்படின்னா, ஓகே, அவர்கள் போகிறார்கள். அவர்கள் போகிறார்கள் எங்கே? கோவிலுக்கு. எப்போ? எவ்ரி வீக். அவர்கள் எல்லா வாரமும் கோவிலுக்கு செல்கிறார்கள், இல்லாட்டி போகிறார்கள். மீனிங் வந்துருச்சா? இதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்து வாங்க. பொதுவான உண்மை, ஒரு ஜென்ரல் ட்ரூத். அந்த ட்ரூத் மாறவே மாறாது. இந்தியாவுக்கும் அது அப்படி தான் நடக்கும், சைனாவுக்கும் அது அப்படி தான் நடக்கும், அமெரிக்காலையும் அது அப்படி தான் நடக்கும். ஏன்னா அது உண்மை, மாற்றவே முடியாது. அந்த மாதிரி என்னென்ன உண்மைகள் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சூரியன் உதிக்கிறது. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் ரைசஸ். ரைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம எஸ் சேர்த்துக்கிறோம். ஓகே, ஏன்னா சன்னுங்கிறது இட்டு கீழே வந்துடும். ஓகே, சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம். அடுத்து வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். ஏன்னா 100 டிகிரி செல்சியஸில் தான் தண்ணி என்ன ஆகும்? கொதிக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் 100 டிகிரி செல்சியஸில் தண்ணி கொதிக்குது, பக்கத்து வீட்டில் 55 டிகிரிலே கொதிச்சிருமா? இல்லாட்டி பின்னாடி இருக்க வீட்டில் ஒரு 20 டிகிரிலே கொதிச்சிருமா? கொதிக்காது. 100 டிகிரி செல்சியஸ் அதோட இயல்பான தன்மை. அந்த தன்மையில் தான் அது கொதிக்கும். இது உலக உண்மை. அந்த மாதிரி பொதுவான உண்மைகளுக்கு நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டுமே உபயோகிக்க வேண்டும். இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆயில் ஃப்ளோட்ஸ் ஆன் த வாட்டர். ஆயில் ஃப்ளோட்ஸ் ஆன் த வாட்டர் என்ன அர்த்தம்? எண்ணெய் என்னது அர்த்தம்? ஃப்ளோட்ஸ்னால் இதற்கு மிதக்கிறது அப்படின்னு தான் போடணும். ஓகே, எண்ணெய் மிதக்கிறது எதன் மேலே? தண்ணீர் மேலே. ஆன் த வாட்டர். ஓகே, எண்ணெய் நீரின் மேல் மிதக்கிறது. மிதக்கிறது. ஓகே, இதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட வார்த்தை. ஓகே, எண்ணெய் நீரில் மிதக்கிறது. வேறு எங்கேயாச்சும் எண்ணெய் மூழ்குமா? எங்கேயுமே மூழ்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஜென்ரல் ட்ரூத், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் நிகழும். அந்த மாதிரி காரியங்களை சொல்வதற்கு நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி. நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிடுவோம், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அது கண்டிப்பாக அந்த டேட்டில் நடக்க போகிறது. ஓகே, 100% தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நடக்க போகிறது அப்படின்னா அந்த திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக யூஸ் பண்ணணும். அந்த திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறதாக இருந்தாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஏன்னா திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி. இதுதான் ரூலு. ஓகே, இதுதான் ரூல். பட் நம்ம என்ன நினச்சிக்குவோம்? 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா ஃப்யூச்சர் டென்ஸ் தானே வருங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த ரூல் என்ன பண்ணுன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். அது ஃப்யூச்சராக இருந்தாலும் கூட திட்டமிடப்பட்டு இருப்பதால், கண்டிப்பாக அது நடைபெறுவதால் என்னென்னு போட்டிருக்காங்க? அவங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க, அவங்க கொடுத்துருக்க ரூல் படி. சரிங்களா? சரி, இப்போ என்ன போட்டிருக்கோன்னா, பிரைம் மினிஸ்டர் அட்ரஸஸ் ஹியர் டுமாரோ. பிரைம் மினிஸ்டர் அட்ரஸஸ் ஹியர் டுமாரோ. அட்ரஸஸ்னால் பேசுகிறார். ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தானே. பிரைம் மினிஸ்டர் அட்ரஸஸ் ஹியர் டுமாரோ. நாளை பிரதம மந்திரி இங்கே பேசுகிறார். பேசுகிறார் சும்மா தமிழில் சொல்லுவோம்ல, டே நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் இங்கே பேசுகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. பேசுவார்னு நான் சொல்லலை. டே நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் இங்கே பேசுகிறாரு, எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சு வைங்க, நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் இங்கே பேசுகிறாரு. ஓகே, அடுத்த வருஷம் எங்கள் அப்பா இங்கே வர்றாரு, எங்கள் அப்பா இங்கே வருகிறார். சிம்பிள் ப்ரெசன்ட் தானே சொல்கிறேன். அடுத்த வருடம் எங்கள் அப்பா இங்கே வருகிறார், அதுக்காக எல்லாத்தையும் நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க. அடுத்த வருஷமாக இருந்தாலும் அது திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி, அங்கேயும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குறிப்புகளை கூற. என்ன குறிப்பு? ஏதோ ஒரு நோட்டீஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நோட்டீஸில் எழுதியிருக்கு. அந்த நோட்டீஸ் என்ன சொல்லுதுன்னா நோ பார்க்கிங் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இது குறிப்புகளாக இருந்தாலும் எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எடுத்து பார்த்தாலும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். இன்றைக்கி நோ பார்க்கிங் இருக்குது, நாளைக்கு வில் நாட் பி பார்க்கிங்னு வந்துடுமா? வராது. எப்பயுமே நோ பார்க்கிங் தான் இருக்கும். இதுவும் மாறவே மாறாது. குறிப்புன்னு சொல்கிறத விட இந்த வார்த்தை என்றுமே மாறாது. நோ பார்க்கிங் எப்பயுமே நோ பார்க்கிங் தான். ஓகே, அது எந்த ஒரு லெட்டரில் இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மீனிங்கில் கூட எடுத்துக்கலாம். அப்போது ஒரு குறிப்பு, என்ன குறிப்பு? நோ பார்க்கிங். ஒரு நோட்டீஸில் இருக்குது, அந்த நோட்டீஸ் சொல்லுது நோ பார்க்கிங் அப்படின்ட்டு. இந்த நோட்டீஸ் சேஸ் நோ பார்க்கிங். த நோட்டீஸ் சேஸ் நோ பார்க்கிங். அந்த விளம்பரம் இங்கே இந்த வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்று கூறுகிறது. இந்த மீனிங். அந்த விளம்பரம், இல்லாட்டி நோட்டீஸ்னால் விளம்பரம்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? அந்த நோட்டீஸ் இங்கே வாகனங்களை நிறுத்தக்கூடாது என கூறுகிறது. சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகே, ஒரு குறிப்புகளை கூற ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்களேன், நாடகத்தில் ஒரு சில ஆக்ஷன்ஸ்லாம் நடக்கும். அப்போ நாடகத்தில் ஒரு சில ஆக்ஷன்ஸ் நடக்கும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நடக்கும். நாடக பாணியில் ஒரு செயல்களை கூற.
ஓகே, ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருப்போம், உட்காண்ட்ருப்போம், ஸ்டேஜில் அது நடந்துகிட்ருக்கும். அப்போ அது ப்ரெசென்ட்டில் அங்கே நடக்குது. அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டைகளாக இருந்தாலும் கூட ப்ரெசென்ட்டில் இப்போ நம்ம முன்னாடி அது நடக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரில, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, என்னென்னு பாருங்கள். நவ் கிங் பாபர் கோஸ் ஃபார்வர்டு டு அட்டாக். கோஸ் என்ன, போகிறார். ஓகே, போகிறார். அப்போ என்ன அர்த்தம்? இப்பொழுது அரசர் பாபர் தாக்குவதற்காக முன்னாடி போகிறார், முன்னே செல்கிறார். செல்கிறார், செல்வார் இல்லை செல்கிறார். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அப்போ நாடக பாணியில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். விளையாட்டு வர்ணனை, மேட்ச் கமெண்ட்ரி சொல்லுவாங்கள்ல, அதுதான். கமெண்ட்ரி சொல்லும்போது மேக்ஸிமம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே தான் சொல்லுவாங்க, ஏன்னா அது நடந்துகிட்டே இருக்கும் அந்த பர்டிகுலர் டைமில். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், டெண்டுல்கர் கம்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் ஹிட்ஸ் த பால். இப்பொழுது கபிலன், அப்போ அந்த நம்ம டைகர் கார்டன் தங்கத்துறை சொல்லுவார்ல, இப்பொழுது கபிதம் பாருப்பா மூஞ்சியில் அடிக்கிறான், அடித்தோன்னே ரோசிங் டான்ஸிங் ரோஸால் அடி தாங்க முடியாது, கீழே விழுறான். இப்போ கபிலன் வந்து 1 2 3 என்றான், கபிலன் வெற்றி பெறுகிறான். எல்லாமே ப்ரெசென்ட்லேயே வரும், ஏன்னா இதில் கமெண்ட்ரி. இந்த சார்பட்ட படத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. சரி பாருங்கள், டெண்டுல்கர் கம்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் ஹிட்ஸ் த பால். டெண்டுல்கர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முன்னாடி வந்து பாருங்கள், டெண்டுல்கர் கம்ஸ் ஃபார்வர்டு. டெண்டுல்கர் இப்பொழுது முன்னாடி வருகிறார் வந்து என்ன பண்ண, பால் அடிக்கிறார். கமெண்ட்ரிக்கு சொல்லுவாங்க. ஸோ கமெண்ட்ரியில் அவங்க சொல்லும் போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கமெண்ட்ரி இப்போ மட்டும் கிடையாது, நீங்களே ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க, அந்த ப்ரோக்ராம் நீங்கள் எம்சி பண்ணுறீங்க, அங்கே ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்குன்னா அங்கேயும் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். அது ரூல். அடுத்து பாருங்கள், தலைப்புச் செய்திகள். இந்தியா நேற்றே ஜெயிச்சிருக்கோம். ஆனால் நியூஸ் ஹெட்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதுவாங்க. ஓகே, ஆனால் அது என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இது முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஏன்னா முடிஞ்ச ஒரு நிகழ்ச்சி தான் அவங்க என்றைக்குமே நியூஸாக வெளியிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் தலைப்புச் செய்திகளில் வரும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் போடுவாங்க. பாருங்கள், இந்தியா வின்ஸ் த வேர்ல்டு கப். இந்தியா உலகக்கோப்பையை வெல்கிறது. ஓகே, இந்தியா உலகக்கோப்பையை வெல்கிறது இப்படின்னு போட்டுருவாங்க. ஓகேவா? ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இந்தியா ஒன் த மேட்ச், ஒன் த வேர்ல்டு கப். ஆல்ரெடி இந்தியா ஒன் த வேர்ல்டு கப். என்ன பண்ணிடுச்சு? ஜெயிச்சிருச்சு. இருந்தாலும் மக்களோட கையில் போய் அவங்க படிக்கும்போது அந்த டைமில் ப்ரெசென்ட்டில் இருக்கணும் அந்த நியூஸ். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தலைப்புச் செய்திகளை போட அவங்க என்ன பண்ணுவாங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல்ஸ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த 7 விதிமுறைகளையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை இதற்கான தமிழ் எக்ஸாக்ட் வேர்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், பிரைம் மினிஸ்டர் நம்ம சொன்னோம், நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் இங்கே பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறோம். பேசுகிறார்னா நம்ம என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? சிம்பிளாக நான் சொல்லிட்டு போயிடுவேன். நாளைக்கு ஹெச்எம் வந்து இங்கே வர்றாரு, நாளைக்கு ஹெச்எம் இங்கே வர்றாரு. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஏன்னா வராருன்னு தான் சொல்கிறேன், வருகிறார் அதான் வரார். ஓகே, நாளைக்கு ஹெச்எம் இங்கே வராரா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். டுமாரோ ஹெச்எம் கம்ஸ் ஹியர், ஏன்னா வருகிறார்னு நான் சொல்லிட்டேன். அப்போது நான் என்ன தமிழில் வார்த்தை யூஸ் பண்ணுறனோ அதற்கான நிகரான ஆங்கில வார்த்தையை போட்டாலே வேலை முடிஞ்சுது. அது திட்டமிடப்பட்ட செயலா, நாடக பாணியில் நடக்கிறதா, பொதுவான உண்மையா, வழக்கமான செயல்களா, அதெல்லாம் தேவையில்லை. எப்படி நீங்கள் தமிழில் சொல்கிறீர்கள் அதற்கு நிகரான வார்த்தையை ஆங்கிலத்தில் எடுத்து போட்டு பேசிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ டெண்டுல்கர் முன்னாடி வருகிறார், அடிக்கிறார். ஓகே, அது கிரிக்கெட்டோட கமெண்ட்ரி இருந்தாலும் கூட நீங்கள் தமிழ் எப்படி அதை சொல்லுவீங்க? வருகிறார், செல்கிறார், இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வார்த்தையை போட்டு போங்க. நீங்கள் இதெல்லாம் இத்தனை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எத்தனை பேர் எத்தனை இடத்துல இந்த 7 ரூல்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுவீங்க? ரோபோட்டா நாம? இந்த சென்டென்ஸ்னால் இந்த டென்ஸ் தாண்டா யூஸ் பண்ணணும், இந்த ஜென்ரல் ட்ரூத்னால் இதாண்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எத்தனை நாள் ஞாபகம் வச்சுட்டு பேசுவீங்க? ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுவீங்களா, இல்லை நீங்கள் பேச போகிற கான்டென்ட் மேலே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, அது மேலே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குமா? ஏதாவது ஒன்றை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். எத்தனை இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால தமிழிலிருந்து ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பேசப்படும் பொழுது எவ்வாறு டிரான்ஸ்லேட் பண்ணப்படுகிறது அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரூல்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சிடலாம். ரூல்ஸுக்கு இருதம்பி அப்புறம் வர அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நடக்கிறது, போகிறது, வருகிறார், போகிறார், சாப்பிடுகிறார், இந்த மாதிரி வந்தாலே ப்ரெசண்ட்டு தான். அது நீங்கள் இந்த ரூல்ஸ் போட்டு சொன்னாலும் சரி, போடாமல் சொன்னாலும் சரி, அந்த தொனியில் தான் வரும். ஓகே,
மன்னர் அசோகர் இப்பொழுது 1000 பேரை கொள்கிறார். நாடகபாணியாக இருக்கட்டும், இல்லாமல் கூட இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், மன்னர் அசோகர் 1000 பேரை இப்பொழுது கொள்கிறார். கொள்கிறாரா? ப்ரெசென்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த வார்த்தை ப்ரெசென்ட்டை தான் சொல்லுது. நவ் கிங் அசோகா கில்ஸ் 1000 பீப்புள். முடிஞ்சு போச்சு. நவ் கிங் அசோகா கில்ஸ் 1000 பீப்புள். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ப்ராப்பர் வே டு ப்ராக்டிஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்து போயிடலாம். இப்போ கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான ரூல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. யூசேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா அது கொஞ்சம் சிம்பிள் தான். ஓகேங்களா? ஆனால் இந்த கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே ஒரே ஒரு ஃபார்ம் வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஃபார்ம்னா ஐஎன்ஜி ஃபார்ம். ஐஎன்ஜி ஃபார்ம் கண்டிப்பாக வரும். அது விதி. அதை நீங்கள் மாற்ற முடியாது. என்னாலே மாற்ற முடியாது. இப்போ கண்டினியூஸ் ஃபார்ம் வந்தாலே ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். அப்போ ஐஎன்ஜி ஃபார்முக்கு தமிழ் என்ன? கொண்டுன்னு அர்த்தம். அப்போ ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறது, ஒருவர் ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அந்த கொண்டு அப்படிங்கிற அந்த டோனில் நீங்கள் சொல்கிறீங்கனாலே ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தமிழில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஓகே? அவர் போகிறார், ஹி கோஸ். அவர் போய்கொண்டு இருக்கிறார். அப்போது அவர் போகிறார்னு சொல்லும்போது கொண்டு அப்படிங்கிற வார்த்தை வரல, பார்த்தீங்களா? அவர் போகிறார், சிம்பிளாக சொல்லியாச்சு. அதுவே நம்ம இன்னொரு டோனில் சொல்லும்போது அவர் போய் கொண்டு இருக்கிறார், இப்படி சொல்லும்போது கொண்டு வந்துருச்சா? அப்போ அந்த கொண்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்தரணும்னு அர்த்தம். ஓகே? ஹீ கோஸ், அவர் போகிறார். ஹீ இஸ் கோயிங், அவர் போய் கொண்டு இருக்கிறார். இதுதான் இதுக்கு இருக்க ரொம்ப சிம்பிளான டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க நம்ம இப்போது ப்ரெசன்ட் டு ஃப்யூச்சர் தான் பார்க்குறோம். இந்த ப்ரெசன்ட் டு ஃப்யூச்சருக்கும் இருக்க எல்லா கண்டினியூஸும் எழுதி வச்சுட்டேன். சிம்பிளாக ஒரே இதில் பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஏன்னா கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் கம்பேரிசனில் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு சின்ன டைமில் தொடர்ந்து நடக்கின்ற செயல் ப்ரெசண்ட் கண்டினியூஸ். ஓகே? ப்ரெசண்ட்டில் ஒரு சின்ன டைமுக்கு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது ப்ரெசண்ட் கண்டினியூஸ். பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசண்ட்டில் கண்டினியூ ஆகி ப்ரெசண்ட்லேயும் முடியாமல் இன்னும் நடந்து கொண்டு இருக்குதுன்னா அது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். ஓகே? பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசண்ட்லி பர்ஃபெக்டாக என்ன ஆகுது? கண்டினியூ ஆகுது. அதனால தான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். வெறும் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ரெசண்ட்டில் பர்ஃபெக்டாக அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்? ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்கிறோம். அப்போ ப்ரெசண்ட்லேயும் பர்ஃபெக்டாக கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே? பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசண்ட்லேயும் அந்த வினை நடைபெற்று கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. அடுத்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஃப்யூச்சரில் ஒரு வினை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும், ஷார்ட் டைமுக்கு. ஃப்யூச்சர்லேயும் ஷார்ட் டைமுக்கு ஒரு ஆக்ஷன் நடைபெற்று கொண்டிருக்கும். அதுவே ஷார்ட் டைம் இல்லாமல் லாங் டைமுக்கு ஒரு ஃப்யூச்சர்லேயும் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் அது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே? அப்போ இது என்ன ஆகும்னா பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசண்ட்டில் கண்டினியூ ஆகி ஃப்யூச்சர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நடைபெற்று கொண்டிருக்கும். அதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே? இதுதான் இதுக்கு இருக்க ஒரு ஓவராலான ஒரு கம்பேரிசன்ஸ். ஓகே? இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசும் நேரத்தில் நான் போட்டு ஒரு டிக்கும் போட்டிருக்கேன், ஒரு இன்ட்டு மார்க்கும் போட்டிருக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா பேசும் நேரத்தில் நடக்கின்ற செயல், பேசும் நேரத்தில் நடக்காத செயல், ரெண்டுத்துக்குமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். ஒரு ஆக்ஷன் நடைபெற்று கொண்டு இருக்கணும், அதே ஆக்ஷன் நடைபெற்று கொண்டிருக்கவில்லை ஆனாலும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். ஐ ஆம் கோயிங் டு காலேஜ் நவ். ஐ ஆம் கோயிங் டு காலேஜ் நவ். இப்போது நான் காலேஜுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? காலேஜுக்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஓகேவா? டைம் எவ்வளோ? சும்மா நான் சொல்கிறேன். சரிங்களா? டைம் 8 மணி ஆச்சு. 8:15 காலேஜ். இப்போ நான் காலேஜுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ரைட் நவ் ஐ எம் கோயிங் டு த காலேஜ். இங்கே ரைட் நவ்னு சொல்லலாம், அட் ப்ரெசண்ட்டுன்னு சொல்லலாம், நவ்வுன்னு சொல்லலாம். இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஓகே? நவ்வு, அட் ப்ரெசண்ட்டு, ரைட் நவ் இந்த மாதிரியெல்லாம் வந்தால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே? சரி, பாருங்கள். ஐ எம் கோயிங் டு காலேஜ். நான் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். இப்போது நம்ம பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்கள் செகண்டு. ஐ எம் கோயிங் டு காலேஜ். இங்கே டைம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். ஆனால் நம்ம பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த செயல் நடக்கவில்லை. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராரு. தம்பி, அப்புறம் என்ன பண்ணுறீங்க? படிக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? எஸ் சார், ஐ எம் கோயிங் டு காலேஜ் சார். எஸ் அங்கிள், ஐம் கோயிங் டு காலேஜ் அங்கிள். எஸ் ஆண்ட் ஐம் கோயிங் டு காலேஜ் அங்கிள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமாம் அங்கிள், ஆமாம் ஆண்டி, நான் என்ன பண்ணுறேன்? காலேஜுக்கு போயிட்டுருக்கிறேன். ஐம் கோயிங் டு காலேஜ். அப்போ வீட்டில் உட்காந்துருக்கும்போது நீங்கள் காலேஜுக்கு போயிட்டுருக்கீங்களா? போகலை.
ஆனால் நீங்கள் வழக்கமாக தொடர்ச்சியாக செய்யக்கூடிய செயல்களை அங்கே சொல்கிறீங்க. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்கிறீங்க. ஓகே, பேசும் நேரத்தில் ஒரு வினை நடக்கவில்லை, ஆனாலும் வழக்கமாக நடைபெறும் ஒரு வினை என்பதால் என்ன பண்ணுறோம், நம்ம அங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்கிறோம். புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? அடுத்து, ஹீ இஸ் கோயிங் டு டெல்லி டுமாரோ. ஹீ இஸ் கோயிங் டு டெல்லி டுமாரோ. இது என்னென்னா நியர் ஃபியூச்சர், இம்மீடியட்டாக அடுத்த ஒரு விஷயம் நடக்க போகுது. இம்மீடியட்டாக ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கும் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது நாளைக்காக இருக்கட்டும், நாளானிக்காக இருக்கட்டும், பட் இம்மீடியட்டாக அது நடக்கணும் அந்த ஆக்ஷன். ஓகே, மேக்ஸிமம் டுடே இல்லை டுமாரோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இம்மீடியட்டாக ஃப்யூச்சரில் டக்குன்னு நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஐ எம் கோயிங் டு டெல்லி டுமாரோ. இதற்கு என்ன அர்த்தம்னா, நாளை சென்னைக்கு போய் கொண்டு இருக்கிறேன்னு மீனிங்கில் வராது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தப்பு. இது இமீடியட் ஆக்ஷனை சொல்கிறதுனால, ஃப்யூச்சரில் நடக்க போகிற இமீடியட் ஆக்ஷன் சொல்கிறதுனால, நான் நாளைக்கு டெல்லி செல்கிறேன், அவ்வளோதான். ப்ரெசன்ட் டென்ஸ் அந்த சவுண்டில் தான் வரும். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன சொல்லுவோம்? ஐ கோ டு டெல்லி, நான் டெல்லிக்கு செல்கிறேன், இந்த சவுண்டு தானே வரும். ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நீங்கள் இந்த டோனில் யூஸ் பண்ணும்போது, நியர் ஃப்யூச்சர் நடக்க போகிற ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லும் போதும் ப்ரெசன்ட் டென்ஸோட டோனில் தான் வரும். ஐ எம் கோயிங் டு டெல்லி டுமாரோ, நான் நாளைக்கு டெல்லிக்கு செல்கிறேன். ஓகே, we are leaving for America today. We are leaving for America today. We are leaving for America today. இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? கிளம்ப போகிறோம் அமெரிக்காவுக்கு. அப்போது நாங்கள் அமெரிக்காவுக்கு கிளம்பி கொண்டிருக்கிறோம்னு வராது. ஓகே, we are leaving for America today அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் அமெரிக்காவுக்கு போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட டோன் தான் வரும். இதுதான் ப்ரெசண்ட்டுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்க ஒரு சின்ன வேறுபாடு. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண முடியலன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது, கரெக்டாக வரும். எல்லா இடத்துலையுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அந்த 7 பேட்டர்னுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸே தான், ப்ரெசன்ட் டென்ஸே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. உங்களால் முடிஞ்சால் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள், முடியலையா ப்ரெசன்ட் கண்டினியூ யூஸ் பண்ணிட்டு போங்க. யார் தப்பு கண்டுபிடிக்க போகிறா? ஹி கோஸ் டு மார்க்கெட், அவன் மார்க்கெட்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லலாம். ஹி இஸ் கோயிங் டு மார்க்கெட், அவன் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கான். தப்பு இல்லை, மீனிங் இருக்கா இல்லையா? ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸே நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. உங்களால் முடிந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லையா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. நமக்கு தேவை நாம் சொல்ல வர கான்செப்டை சொல்லணும், அவ்வளோதான். ரைட்? புரிஞ்சுது உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த ஒரு கீவேர்டு பாருங்கள், ப்ரெசண்ட்னா இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் கண்டினியூஸ்னாலே ஒரு ஷார்ட் டைமுக்கு நடக்கிறது தான் அர்த்தம். ஓகே, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் லாங் டேர்ம், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். குறைவான நேரம்னா சிம்பிள் கண்டினியூஸ், ரொம்ப நேரம் அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது குறைவான நேரத்திற்கு நம்ம கொண்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். மிகுதியான நேரத்திற்கு ஒரு லாங் டேர்முக்கு என்ன பண்ணலான்னா கொண்டே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொண்டேன்னு எழுதி வச்சுருக்கு. இது ரொம்ப சிம்பிள், உங்களுக்குலாம் தெரியும். பலாயிரம் டைம் நீங்கள் பலாயிரம் வீடியோஸை பார்த்துருப்பீங்க. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மச், சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறேன். ஐ ஹேவ் பீன் டெல்லிங் த ட்ரூத். ஃபார்மெட் என்ன? ஹேவ் பீன். ஓகே, ஹாவ் பீன் த ஃபார்மெட். அதுக்கப்புறம் என்ன வரணும்? வேர்பு கூட ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சா? அவ்வளோதான். ஐ ஹாவ் பீன் டெல்லிங், நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்னத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன்? உண்மையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ட்ரூத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் டெல்லிங் த ட்ரூத், ஐ ஹாவ் பீன் டெல்லிங் லைஸ். எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். தட் இஸ் அப் டு யூ. அப் டு யூனா உங்களை பொறுத்தது, அப் டு ஹிம் அவனை பொறுத்தது, அப் டு ஹெர் அவளை பொறுத்தது. ஓகே, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹிம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, அதுக்கு பதில் அப் டுங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து, சின்ஸ் 1990. சின்ஸுக்கு தமிழில் 2 அர்த்தம் இருக்குங்க. சின்ஸுக்கு தமிழில் 2 அர்த்தம் இருக்குது. என்னென்னா, ஒரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா காலத்தை ஒரு நாட்களிலிருந்து அப்படின்னு, அன்றிலிருந்து அப்படின்னு தொடங்கி விட்டுரும். ஓகே, அந்த ஆக்ஷன் நடக்கிற அந்த நாட்களிலிருந்துன்னு தொடங்கி விட்டுரும், முடிவை சொல்லாது. அன்றிலிருந்து, அதுதான் மீனிங். இன்னொரு மீனிங் அப்படின்னா அதன் நாள் இல்லாட்டி அதன் நிமித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே காலத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுனால அன்றிலிருந்து அப்படிங்கிற மீனிங் தான் எடுத்துக்கணும். ஓகே, ஐ ஹாவ் பீன் டெல்லிங் ட்ரூத் சின்ஸ் 1990. அன்றிலிருந்து, என்றிலிருந்து 1990 அப்படியே தமிழில் சொல்லுங்கள். 1990 ஐ ஹாவ் பீன் டெல்லிங் த ட்ரூத். ஐ ஹாவ் பீன் டெல்லிங் த ட்ரூத் 1990 இப்போ வரைக்கும், ப்ரெசண்ட், ரைட் நவ், இப்போ வரைக்கும் என்னென்னா நான் உண்மையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் பாஸ்டில் 1990 ஆரம்பித்து இன்னும் வரைக்கும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது, இன்னும் முடியல, கண்டினியூ ஆகும். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். புரியுதுங்களா?
அடுத்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மட்டும் யூஸ் பண்ணும்போது சின்ஸும் ஃபார் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சின்ஸையும் ஃபாரையும் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸோ இல்லை சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸுக்கு யூஸ் பண்ண வேண்டாம், வராது, நல்லா இருக்காது. அது நான் இது வரைக்கும் படித்த கிராமர் புக்லேயும் அதை யூஸ் பண்ண வேண்டாம்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த சின்ஸையும் ஃபார் என்ன பண்ணாதீங்க, சிம்பிள் கண்டினியூஸில் யூஸ் பண்ண வேணாம், பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் லாங் டேர்ம் சொல்லும்போது நீங்கள் சொல்லிக்கோங்க. சரிங்களா? we have been worshipping, we have been இது ஃபார்மெட்டு, have been அதுக்கப்புறம் வரக்கூடிய worshipping என்ன, கும்பிடுறது. we have been worshipping நாங்கள் கும்பிட்டு கொண்டே இருக்கிறோம், வழிபட்டு கொண்டே இருக்கிறோம். ஓகே, யாரை, கடவுளை. ஓகே, எப்போ, எல்லா நாட்களும், ஆல் டே, அனைத்து நாட்களிலும், ஆல் டே. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பாதி பேர் காடு இன் ஆல் டே அப்படின்னு போடுவீங்க. இந்த ஆல் டேக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்போசிஷன் போடுவோன்றா அப்படின்னு போட்டு விட்ருவீங்க. தப்பு, வேண்டாம், போடாதீங்க, தேவையில்லை. ஓகே, ரைட். we have been worshipping God all day நாங்கள் எல்லா நாட்களிலும் கடவுளை வழிபட்டு கொண்டே இருக்கிறோம், வழிபட்டு கொண்டே இருக்கிறோம். அதான் தமிழாக்கம், உங்களுக்கு புரியும், அதனால் மச் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை. she has been waiting, has been waiting என்ன அர்த்தம், அவள் காத்து கொண்டு இருக்கிறாளா, காத்து கொண்டே இருக்கிறாளா, காத்து கொண்டே இருக்கிறாள், ஏன்னா ரொம்ப நேரமா. she has been waiting அவள் காத்து கொண்டே இருக்கிறாள் for 3 hours 3 மணி நேரங்களாக. ஃபார்னா காக, தெரியும் தானே உங்களுக்கு. இப்போ டைமுக்கு சொல்கிறோம். இந்த டைம் என்ன பண்ணுதுன்னா இதோட அளவை சொல்கிறது. ஓகே, டைம் என்ன பண்ணுது, இது என்ன பண்ணுதுன்னா அந்த வினை எப்பொழுது ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லுது. ஃபார் என்ன சொல்லுதுன்னா அந்த டைமோட அளவை சொல்லுது, டியூரேஷனை சொல்லுது. ஓகே, 3 மணி நேரங்களாக அவள் காத்துக்கொண்டே இருக்கிறாள். ரைட், சரி, அடுத்து வாங்க. ஃப்யூச்சர் கண்டினியூஸில் இந்த செகண்ட் வரக்கும்போது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஏன்னா செகண்ட் வந்து ஒரு பிளான் பண்ணப்பட்ட நிகழ்ச்சி. பிளான் பண்ணப்பட்டதுனாலே நம்ம எதில் படித்தோம், சிம்பிள் ப்ரெசண்ட்டில் படித்தோமா. எப்படி கன்ஃபியூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்களா? பாருங்கள், நம்மளை வச்சு செய்த டென்ஸு இருந்தாலும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இது ஒன்றுமே கிடையாது. ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஐ வில் பி கோயிங் டு டெல்லி டுமாரோ நாளைக்கு ஒரு ஆக்ஷன் ஒரு குறிப்பிட்ட சின்ன நேரத்துக்கு நடைபெற்று கொண்டிருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னால் வில் பி வந்துடணும். வெறும் வில்லு போட்டிங்கன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸு, வில் பி போட்டால் மட்டும்தான் இங்கே ஐஎன்ஜி நீங்கள் கொண்டு வர முடியும். சரிங்களா? ஏன்னா ஐஎன்ஜி ஃபார்முக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும், ஒரு பி வெப் வேணுமா இல்லையா? ஓகே, வில்லுக்கு அடுத்து இங்கே வில்லு வந்து பார்த்தீங்கன்னா V1 கூட வர்ற ஃபார்மேட்டு. ஓகே, V1 + ஐஎன்ஜி கூட வராது. அப்போது V1 + ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பி வெப் வரணும். வில்லு ஆல்ரெடி வந்துருச்சு, அதனால் எந்த பி வெப் நம்மளால் போட முடியாது. அதனால் பி அப்படிங்கிற வார்த்தையவே நம்ம சேர்த்துக்கிட்டோம், தப்பு இல்லை, அது கிராமர் தான். சரிங்களா? ஐ வில் பி கோயிங் நான் போய் கொண்டு இருப்பேன், எங்கே, டெல்லிக்கு. எப்போ, நாளைக்கு. நாளைக்கு நான் டெல்லிக்கு போய்கொண்டு இருப்பேன், போய்கொண்டு இருப்பேன். நாளைக்கு கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் நடக்க போகிறது. அடுத்து பாருங்கள், பிளான்டு. என்ன பிளான்டு, நீ பாருங்கள், தே வில் பி மீட்டிங் அஸ் நெக்ஸ்ட் வீக் அவர்கள் அடுத்த வாரம் நம்மை சந்திக்க போகிறார்கள், இல்லாட்டி சந்திக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது பிளான் பண்ணப்பட்ட ஒன்று. அப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரெசென்ட்டில் படிக்கும்போது என்ன படித்தோம், பிளான் பண்ணப்பட்ட ஒன்றுக்கு ப்ரெசென்ட் டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு நம்ம படித்தோமா. அதுக்கு பிளான் பண்ணப்பட்ட ஒன்றுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணாலும் சரி, வரக்கூடிய தமிழாக்கம் ப்ரெசென்ட் டென்ஸில் தான் வரும். சந்திக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், ப்ரெசென்ட் டென்ஸ் தானே சவுண்டு. இந்த சவுண்டு எதோட சவுண்டு, ப்ரெசென்ட் டென்ஸ். அப்போது ஃப்யூச்சரில் ஒரு சம்பவம் நடக்க போகிறது, அது பிளான் பண்ணப்பட்ட சம்பவமாக இருந்தாலும் நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு வரக்கூடிய, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரக்கூடிய ஃபார்மெட்டை யூஸ் பண்ணினாலும் வரக்கூடிய அர்த்தம் எப்படி வரும்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் வரக்கூடிய சவுண்டு தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். தே வில் பி மீட்டிங் அஸ் நெக்ஸ்ட் வீக் அவர்கள் அடுத்த வாரம் நம்மளை சந்தித்து கொண்டு இருப்பார்கள்னு சொன்னால் தப்பு. ஏன்னா ஃப்யூச்சரில் அது பிளான் பண்ணப்பட்டாச்சு, அதை வந்து சிம்பிள் டோனில் தான் நம்ம சொல்லணும். ஓகே, பாருங்கள், அவர்கள் அடுத்த வாரம் நம்மை சந்திக்கிறார்கள், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இந்த வில் பி மீட்டிங் தானே, அது கண்டினியூஸ் டென்ஸ் தானே வருது, அப்போ கண்டினியூஸில் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லாதீங்க, அது தப்பு, அப்படி வேண்டாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா தே வில் பி மீட்டிங் அஸ் நெக்ஸ்ட் வீக் அவர்கள் அடுத்த வாரம் நம்மை சந்திக்கிறார்கள், அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்டபிள் அண்டு ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அடுத்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்டில் ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் டைம் தாண்டி ஃப்யூச்சர்லேயும் அது நடைபெற்று கொண்டிருக்கும். எவ்வளோ பெரிய இதை விட பெருசுங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட டியூரேஷன் தான் ரொம்ப பெருசு. ஏன்னா ப்ரெசென்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் அப்படி நடந்துகிட்டு தான் இருக்கும்.
ஃப்யூச்சர்னா ப்ரெசன்ட்டையும் தாண்டி கடந்து விட்டது என்று அர்த்தம். பார்க்கலாங்களா? ஐ வில் ஹேவ் பீன், இங்கே பாருங்கள், இதுதான் இதோட ஃபார்மெட். எதோட ஃபார்மெட்டு? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட ஃபார்மெட்டு. இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு என்ன போடுவோம்? ஹேவ் பீன் ஒர்க்கிங் போடுவோமா? அது ஃபார்மெட், நார்மல் ஃபார்மெட். ஹேவ் பீன் ஒர்க்கிங், ஹேஸ் பீன் ஒர்க்கிங் போடுவோம். அது ஃப்யூச்சராக இருக்கனால வில்லுங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்திடுறோம், அவ்வளோதான். சிம்பிள், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 8 years நெக்ஸ்ட் ஜூலை. என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். அடுத்த ஜூலை மாதத்தில் இந்த இடத்துல கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருப்பேன்? 8 வருடம் வேலை செய்து கொண்டே இருப்பேன். தம்பி, அடுத்த ஜூலை மாதம் வந்துச்சுன்னா இங்கே நான் 8 வருஷமாக வேலை செஞ்சிட்ருப்பேன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான் இந்த ஃபார்மெட். ஓகே, அடுத்த மாதத்தில் நான் இந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக வாழ்ந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஓகே, பை நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் ஹேவ் பின் லிவிங் ஹியர் ஃபார் 30 years. பை நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதத்தோட என்ன ஆகும்? நான் இங்கே வந்து வாழ்ந்து 30 வருஷம் ஆயிருக்குண்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பை நெக்ஸ்ட் வீக் ஆர்எல்ஸ் பை நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் ஹேவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 30 years. ஐ வில் ஹேவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 30 years. இப்போ ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி ஒரு டேர்மை சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், ஆஃப்டர் த மேரேஜ். இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்லி லேடிஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக இது புரியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். ஆஃப்டர் த மேரேஜ் விமன் வில் ஹேவ் பீன் டூயிங் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் ஒன்லி. கரெக்டு தானே? நம்ம அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு வேலை மட்டுமே செஞ்சிட்ருப்பாங்க. முடிவு இருக்கா? நோ முடிவு. அதற்கு முடிவே கிடையாது, போயிட்டே இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் அது கண்டினியூ ஆகுங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, பாருங்கள், ஆஃப்டர் த மேரேஜ். நீங்கள் பாதி பேர் நினைக்கலாம், தம்பி எங்கள் வீட்டில் நாங்கள் தான்டா வேலை செய்கிறோம், அங்கே மென்னு நீங்கள் மாற்றுறா அப்படின்னு சொல்லலாம். நோ இஷ்யூஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? மென்னுக்கு மென்னு மட்டும் வச்சுக்கோங்க, விமன்னா சேர்த்து படிச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சு, சிம்பிள். 2 பேர்த்துக்கும் காமனாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. சரி பாருங்கள், ஆஃப்டர் த மேரேஜ் விமன் வில் ஹாவ் பீன் டூயிங் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் ஒன்லி. கல்யாணத்திற்கு பிறகு பெண்கள் வீட்டு வேலைகளை மட்டுமே செய்து கொண்டே இருப்பார்கள். வீட்டு வேலையை மட்டுமே செய்து கொண்டே இருப்பார்கள். புரிஞ்சுதுங்களா? இதுதான் கண்டினியூஸ். அப்போ எல்லா கண்டினியூஸ்லேயும் எப்படி அந்த வார்த்தைகள் மாறுகிறது? கொண்டுன்னு வருதா, கொண்டே வருதா, செய்து கொண்டே இருப்பார்கள் வருதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாகும். அது உங்கள் லாங்குவேஜில் உங்களுக்கு ஓன் டிக்ஷனரி இருக்குல்ல, அதில் போய் உட்காந்துக்கும். ஓகே, அடுத்து பார்த்துடலாம். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டும். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஹேவ், ஹேஸ், ஹேடில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோஸ் எங்கே இருக்குது? ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை பாருங்கள். ஓகே, இப்போ சிம்பிளாக இதுக்கான வித்தியாசத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி பாருங்கள், இந்த ஹேவ், ஹேஸ்னாலே தமிழில் இருக்கிறதுன்னு அர்த்தம். என்ன மீனிங்கில் வரும்னா உடைமை தான் சொல்லும். சரிங்களா? உடைமை. என்ன உடைமை? ஐ ஹாவ் அ பென். என்னிடம் ஒரு பேனா இருக்கிறது. ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கா, அந்த பொருளுக்கு நம்ம ஓனரா அப்படிங்கிற காட்டுறதை மட்டும் தான் என்ன பண்ணால் ஹேவ் நம்ம கூட வரும்போது சொல்லும். ஓகேங்களா? ஆனால் வேர்பு கூட சேர்ந்து வரும்போது என்னாகும் அப்படின்னா V3 ஃபார்மெட்டில் வரும். ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஹேவ், ஹேஸ் வந்தாலே அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபார்மெட் என்ன தான் வரணும்? என்ன வரணும் சொல்லுங்கள்? ப்ளஸ் V3. இதுதான் ஃபார்மெட். அப்போ எல்லா இடத்துல வந்திருக்கான்னு செக் பண்ணிடலாங்களா? ஹேஸ் வந்திருக்கு, கான் V3, ஹேஸ் வந்திருக்கு, ரெயின்டு V3, ஹேவ் வந்திருக்கு, சீன் V3. அப்போ கரெக்டாக தான் வந்திருக்கு, கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இருக்கிறதே தானே சவுண்டு வருது. அதே மாதிரி நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுதும் அது இருக்கிறது அப்படிங்கிற சவுண்டே சொல்லி பழகுங்க. ஓகே, இருக்கிறார், இருக்கிறார் வந்துருச்சா? வந்திருக்கிறார், சாப்பிட்டு இருக்கிறார். ஓகே, விளையாண்டு முடித்திருக்கிறார், அதை படித்திருக்கிறார், ஓடி இருக்கிறார், நன்றாக உழைத்திருக்கிறார். இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த இருக்கிறார் வந்துருச்சா? இந்த மாதிரி சவுண்ட் வந்தாலே அங்கே ஹேவ், ஹேஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். தமிழில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா இங்கிலீஷில் அதில் ஹேவ், ஹேஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பராக எழுதி இருக்கிறார் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா அங்கே ஹேவ், ஹேஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, சரி, என்ன பாருங்கள், he has just gone out. அவர் இப்போ தான் வெளியே போயிருக்கிறார். ஏன் போயிருக்கிறார்? ஏன்னா ஹேஸ். சரி, இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னா சற்று முன் நடந்த செயல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் அப்படின்னா பர்ஃபெக்ட்னா முற்றும் முடிந்தது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பக்கா கம்ப்ளீட், அதான் பர்ஃபெக்ட். அப்போ சற்று முன் பக்காவாக கம்ப்ளீட் ஆன ஒரு செயல். அப்போ என்னாச்சு? பக்காவாக கம்ப்ளீட் ஆன செயல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் கிளம்பி போயிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாருங்க.
அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அவர் இப்போ தான் வெளியே போயிருக்கிறாருங்க. he has just gone out. போயிருக்கிறார், சற்று முன் நடந்த செயல். ஓகே, அதுவே நீங்கள் நம்ம வழக்கு தமிழில் சொல்லும்போது தூங்கிட்டாரு அப்படிலாம் சொல்லுவீங்களா, தூங்கிட்டாரு, சாப்பிட்டாரு, அந்த மாதிரி சொல்லுவீங்களா, அதுவும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சரி பாருங்கள், he has just gone out. இப்போ தான் அவர் வெளியே போய்க்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி he has just slept. அவர் தூங்கிட்டாரு இப்படி நீங்கள் சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்து கடந்த கால செயலின் விளைவுகள். ஒரு ஆக்ஷன் நடந்துருச்சு, அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நடக்குது. அதையும் சொல்வதற்கு நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுங்கள். எப்படி சொல்லலாம்? மழை நைட்டு ஃபுல்லாக தட்டி எடுத்துருச்சு, சரியான மழை. இட் வாஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா மழை பெய்ஞ்சுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த இடியம்ஸ். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இட் ஹாஸ் ரெயின்ட் ஹெவிலி. வெறித்தனமாக மழை பெய்திருக்கிறது. ஏன் அப்படின்னா ரோடு ஃபுல்லாக என்னது, தண்ணியாக இருக்குது. இப்போ எந்திரிச்சு காலைல பார்க்குறோம், வீடு ஃபுல்லாக தண்ணி, வெளியிலலாம் தண்ணி. ஏன்னா அப்படி மழை பெய்து இருக்கிறது. அப்படி தான் நான் சொல்கிறேன் தமிழில் சொல்லும்போதே. அப்போ இந்த மாதிரி சவுண்டு வந்துட்டாலே ஹேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இட் ஹாஸ் ரெயின்ட் ஹெவிலி. மழை பெய்திருக்கிறது. ஏன்னா அதோட இம்பேக்ட் நம்ம காலையில் தெரியுது. ஓகே, கையை நான் நேற்று அறுத்துட்டேன், இப்போ பார்க்கும்போது அந்த புண்ணு தெரியுது. ஐயோ, ஐ ஹாவ் கட் மை ஃபிங்கர். அப்படி என்ன அர்த்தம்? கடந்த கால அந்த செயலின் வினையை இப்போ நான் பார்க்குறேன், விளைவை பார்க்குறேன். நான் என்ன பண்ணேன்? கையை அறுத்துருக்கேன், இல்லாட்டி கையை அறுத்தேன் வேறு, அறுத்துட்டேன்ங்கிறது வேறு. கையை அறுத்துட்டேன், அதான் வலிக்குதுரா. ஐ ஹாவ் கட் மை ஃபிங்கர், இட் இஸ் பெயினிங் லைக் எனிதிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரைட். ஐ ஹவ் சீன் தாஜ்மஹால். இது கடந்த காலத்தில் சரியான டைமை சொல்லாமல் சொல்கிறது. கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அதை ரிமெம்பர் பண்ணுறோம், ஆனால் அது எந்த டைமில் நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லலை. நல்லா கவனிக்கணும். கடந்த காலத்தில் நடந்த செயலை டைமோடு சொன்னீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வித்தவுட் டைம் சொன்னீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஐ ஹவ் சீன் தாஜ்மஹால். நான் தாஜ்மஹாலை பார்த்திருக்கிறேன். எப்போ பார்த்தேன்? தெரியலிங்களே, மறந்து வேறு போச்சு. அப்படி நான் தாஜ்மஹாலை பார்த்த டைம் எனக்கு சரியாக தெரிஞ்சிருந்தால் நான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லியிருப்பேங்க. எனக்கு எந்த டைமில் பார்த்தேன்னு தெரில, பட் ஐ ஹவ் சீன் தாஜ்மஹால். ஐ ஹவ் சீன் ஹர், நான் அவளை பார்த்துருக்கிறேன். ஐ ஹவ் சீன் த மூவி, நான் அந்த படத்தை பார்த்திருக்கிறேன். ஐ ஹவ் ஜம்ப்டு ஃப்ரம் 20 feet வால். 20 அடி உயரத்தில் இருக்கிற அந்த சுவத்துலேருந்து நான் குதிச்சிருக்கிறேன். எப்போ? தெரியலையே. அப்போ காலம் சரியாக குறிப்பிட முடியவில்லை என்றால் சிம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணாலும் சவுண்ட் எப்படி தான் வருது? பார்த்திருக்கிறேன், பெய்திருக்கிறது, போயிருக்கிறார், இந்த சவுண்ட்லேயே தான் வருது. மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். நடைபெற்று இருக்கும் அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த வினை கண்டிப்பாக நடைபெற்று இருக்கும். ஏன்னா பர்ஃபெக்ட் ஃப்யூச்சரில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் அந்த வினை நடைபெற்று இருக்கும், நடைபெற்று முடிந்திருக்கும். ஓகே, அதனால தான் சிம்பிளாக உங்களுக்கு எழுதிட்டேன் தமிழில். சரிங்களா? எப்படின்னு பார்ப்போமா? பை திஸ் டைம் டுமாரோ. இந்த டைமு, இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த டைமு எப்போ? நாளைக்கு. அப்போ நாளைக்கு இந்த நேரத்தில். ஓகே, நாளை இந்நேரத்தில் த கார் வில் ஹாவ் சோல்ட் அவுட். நாளைக்கு இதே நேரத்தில் இந்த கார் விற்கப்பட்டு இருக்கும், நடைபெற்று இருக்குமா? அப்போ அந்த வினை நடைபெற்று இருக்கும். என்ன வினை நடக்குது? விற்கப்படுகிற வினை நடைபெற்று இருக்கும். பை திஸ் டைம் டுமாரோ ஆல் மை கெஸ்ட் வில் ஹாவ் அரைவ்ட். நாளைக்கு இதே நேரத்தில் என்னோட எல்லா சொந்தக்காரரும் வந்திருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சிம்பிள். அடுத்து பை த எண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் முடிவில். அடுத்த மாதம் எழுதிட்டு தமிழில். ரைட். அடுத்த மாதம் முடிவில் யூ வில் ஹாவ் ஒர்க்ட் ஹியர் ஃபார் 2 years. நீ இங்கு 2 வருடம் வேலை செய்து இருப்பாய். தம்பி, அடுத்த மாதம் முடிவில் நீங்கள் வேலை செஞ்சு 2 வருஷம் ஆயிருக்கும். ஓகே, நல்லா கவனிக்கணும். அங்கே நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சொல்லுவோம், நீ இங்கே வேலை செய்து கொண்டே இருப்பாய் அப்படிங்கிற டேர்மில் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்யூச்சரில் அந்த மாதிரி அது ஆயிருக்கும், அது அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிருக்கும், நீ இந்த மாதிரி ஆகியிருப்ப அப்படிங்கிறது தான் அது சொல்லுது. ஓகே, அடுத்த மாத முடிவில் நீங்கள் வேலை செய்து 2 வருடம் ஆகியிருக்கும். ஓகே, இதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவர் ரொம்ப டீட்டெயிலெலாம் சொல்ல போகிறது கிடையாது. நம்ம தமிழில் சொல்லும்போது அவர் எப்படி இங்கிலீஷில் வெளிப்படுகிறார், அவரோட வார்த்தைகள், அவரோட மீனிங் எப்படி வருதுன்னா பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் ஃபார்முலா பாருங்களேன். சப்ஜெக்ட் பின்னாடி ஒரு வில்லுக்கு அப்புறம் ஒரு V1, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல,
அந்த ப்ரெசென்ட் வேர்புக்கு முன்னாடி ஒரு வில்லை போட்டால் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். வில்லை போட்டிங்கன்னா ஃப்யூச்சரை சொல்லுதுன்னு அர்த்தம். ஓகே, எப்படி சொல்லும் வில்லோட மீனிங் பார்ப்போமா? போவேன். எப்போ போவேன்? இப்போயா? ஃப்யூச்சரில் தான் நம்ம ஒரு செயலை நடப்பதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்? போவேன், வருவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நாம் போகிறோம்னா நாங்கள் போவோம், அவன் போவான், அவள் போவாள், அது போகும். இப்போ ஃப்யூச்சரில் ஒரு செயல் அப்படி நடக்கும் அப்படி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வில்லு போட்டு பேசுவோம். ஓகே, ஐ வில் கம், நான் வருவேன். ஓகே, ஐ வில் ஈட், நான் சாப்பிடுவேன். ஓகே, ஐ வில் ஸ்டடி வெல், நான் நன்றாக படிப்பேன். ஷீ வில் ட்ரீட் அஸ் பொலைட்லி, அவள் எங்களை பணிவாக நடத்துவாள், நன்றாக நடத்துவாள். இந்த மாதிரி மீனிங்கில் தான் வர்றதுக்கு நம்ம வில்லு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? 2 ரூல் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் ரூலாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை தமிழ் எப்படி சொன்னால் அது இங்கிலீஷ் எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, தட் இஸ் அப் டு யூ ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர். சரி, நடக்கும் என்ற நம்பிக்கை 100% இது நடக்கும்டா. ஷேலு யூஸ் பண்ணலாங்க. நம்ம ஆல்ரெடி ஷேல் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஷேலு யூஸ் பண்ணலாம். ஷேலுமே ஃப்யூச்சரில் 100% அது அப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மைக்கு, ஒரு உறுதித்தன்மைக்கு நம்ம ஷேல் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சருக்கு. ஓகேங்களா? சரி, கவனிங்க. நடக்கும் என்ற நம்பிக்கை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வில்லு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? பாருங்கள், யூ வில் கெட் ஃபஸ்ட் மார்க் இன் திஸ் எக்ஸாம். யூ வில்லு வந்துருச்சு. வில்லுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? V1 வந்துருச்சு. யூ வில் கெட் ஃபஸ்ட் மார்க், யூ வில் கெட் நீ பெறுவாய், ஃப்யூச்சரில் பெறுவாய். என்ன பெறுவாய்? ஃபஸ்ட்டு மார்க், முதல் மதிப்பெண் பெறுவாய். எதில்? இந்த தேர்வில். ஓகே, இந்த தேர்வில் நீ முதல் மதிப்பெண் பெறுவாய். சிம்பிள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது நடக்கும், நீ அதை செய்வாய் அப்படிங்கிற மீனிங். அடுத்து, he will come at 10 o'clock tomorrow. he will come at 10 o'clock tomorrow. நாளைக்கு கண்டிப்பாக வருவான். கண்டிப்பாக நாளைக்கு வருவான்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல நம்பிக்கையோட. அதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். he will come at 10 o'clock tomorrow. அட் எதுக்கு நம்ம போடுறோம்? ஒரு டைம் வருது, அதனால நம்ம போடுறோம். ஒரு எக்ஸாக்ட் டைம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அட்டு தான் போடுவோம். ஒரு நாள் போடும்போது என்ன பண்ணுவோம்? ஆன் போடுவோம். அதெல்லாம் மறக்கக்கூடாது. ப்ரிப்போசிஷன் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். மறந்தீங்கன்னா மறுபடியும் போய் பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். he will come at 10 o'clock tomorrow. ஓகே, அவன் நாளை 10 மணிக்கு வருவான். 100% he will come at 10 o'clock tomorrow. நாளைக்கு 10 மணிக்கு கண்டிப்பாக வருவான். அடுத்து பாருங்கள், வாக்குறுதியில் கொடுக்க, டு கிவ் ப்ராமிஸ். ஒரு சிலருக்கு நம்ம வாக்குறுதி கொடுப்போம், கடைக்காரன் வாக்குறுதி கொடுப்பான். அதெல்லாத்துக்குமே நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணணும். ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து ஒருத்தங்க யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா உங்களை ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? we will give 70% discount. we will give 70% discount. so please visit our branches. நாங்கள் உங்களுக்கு 70% தள்ளுபடி கொடுப்போம், அதனால் எங்களுடைய கிளைகளை அணுகுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, we will give 70% discount. நாங்கள் 70% தள்ளுபடி என்னது தருவோம். ஃப்யூச்சரில் தருவோம், போவேன், போவோம், தருவோம். ஓகே, ஐ வில் கிவ் கிஃப்ட். நான் பரிசு கொடுப்பேன். ஃப்யூச்சரில் கொடுப்பேன். எப்போ? ஃபார் யுவர் பர்த்டே. நான் உனக்கு பிறந்த நாளுக்கு பரிசு கொடுப்பேன். ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம். ஓகே, டெஃபினெட்லி ஐ எம் கோயிங் டு கிவ் யூ கிஃப்ட் ஆன் யுவர் பர்த்டே. உன்னுடைய பர்த்டேக்கு நான் ஒரு கிஃப்ட் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். ஐ வில் கிவ் யூ அ கிஃப்ட் ஃபார் யுவர் பர்த்டே. ஐ வில் கிவ் கிஃப்ட் ஃபார் யுவர் பர்த்டே. நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, வில்லை மட்டும் போட்டு பேசிக்கோங்க. ஓகே, உன்னுடைய பிறந்த நாளுக்கு நான் பரிசு கொடுப்பேன். சரிங்களா? இப்போ புரிஞ்சுதா? ஃப்யூச்சர், இதுதான் ஃப்யூச்சர். ஓகே, அப்போ ஃப்யூச்சர், சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படின்னா வில்லை போட்டு ஒரு என்ன பண்ணிக்கோங்க, ஒரு V1 போட்டு பேசி பழகுங்க. ரைட்டுங்களா? இப்போது உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த சிம்பிள் ஃப்யூச்சருக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அந்த சம்மந்தத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்த ஒன்றை இப்போ ரிகலெக்ட் பண்ணிடலாம். என்னென்னு பாருங்கள். இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே சென்டென்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன ப்ரெசன்ட் டென்ஸ் வார்த்தையும் எழுதிட்டோம். சரிங்களா? என்னென்னு பாருங்கள். யூ வில் கெட் ஃபஸ்ட் மார்க் இன் திஸ் எக்ஸாம். நீ இந்த தேர்வில் முதல் மதிப்பெண் பெறுவாய். இதை நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு. யூ ஸ்டடி வெல், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, யூ ஸ்டடி வெல், நீ நன்றாக படிக்கிறாய். ஓகே, யூ ஸ்டடி வெல், நீ நன்றாக படிக்கிறாய். நீங்கள் கட்டளை வாக்கியமாக அதை சொன்னீங்கன்னா எப்படி மாறும்? யூ ஸ்டடி வெல், நீ நன்றாக படி அப்படின்னு மீனிங் மாறும். ஓகே, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, நீ நன்றாக படிக்கிறாயின்னு சொல்லலாம், இல்லை நீ நன்றாக படி கட்டளை வாக்கியமாக சொன்னால் அது அப்படி மாறும். இல்லை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறீங்கன்னா நீ நன்றாக படிக்கிறாய். ஓகே, அடுத்து பாருங்கள். நாங்கள் 70% தள்ளுபடி தருவோம், அது பார்த்தாச்சு. யூ விசிட் அவர் ஷாப், நீங்கள் எங்கள் கடைக்கு வருகிறீர்கள். யூ விசிட் அவர் ஷாப்.
ஓகே, எவ்ரி இயர் யூ விசிட் அவர் ஷாப். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் எங்கள் கடைக்கு வருகிறீர்கள். இந்த மீனிங்கில் எடுத்துக்கலாம், இல்லை கட்டளை வாக்கியம் கூட எடுத்துக்கலாம். யூ விசிட் அவர் ஷாப், நீங்கள் எங்கள் கடைக்கு வாங்க, நீங்கள் எங்கள் கடைக்கு வாங்க. ஓகே, அது நீங்கள் எப்படி மீனிங் எடுத்துக்கலாம். ஆனால் அது எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட், ஒரு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட். இந்த ரெண்டு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரெசண்ட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு இஃப் வார்த்தையை போட்டுக்கோங்க. ஃபார்மெட்டு கரெக்ட். இஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு பெரிய சென்டென்ஸ் வந்துருச்சு. யூ ஸ்டடி வெல், நீ நன்றாக படிக்கிறாய். இஃப் யூ ஸ்டடி வெல், இஃப்னா தால், நீ நன்றாக படித்தால், அவ்வளோதான். நீ நன்றாக படித்தால் மேலே போயிருங்க அப்படியே. ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் வரணும், அப்புறம் ஃபியூச்சர் வரணும். அதுதான் ரூல். ஓகே, ப்ரெசென்ட் எது கூட வரணும், இஃப் கூட வரணும். சரிங்களா? இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் கெட் ஃபஸ்ட் மார்க் இன் திஸ் எக்ஸாம். நீ நன்றாக படித்தால் இந்த தேர்வில் நீ முதல் மதிப்பெண் பெறுவாய். மீனிங் வந்துருச்சா? ஒரு பெரிய சென்டென்ஸ் கிடச்சிருச்சா? ரொம்ப சிம்பிள். அதனால தான் நம்ம ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து, we will give 70% டிஸ்கவுண்ட். நாங்கள் 70% தள்ளுபடி தருவோம். யூ விசிட் அவர் ஷாப். இஃப் போடுங்க. தால், என்ன தால்? நீங்கள் எங்கள் கடைக்கு வந்தால், நீங்கள் எங்கள் கடைக்கு வந்தால் நாங்கள் 70% தள்ளுபடி தருவோம். இஃப் யூ விசிட் அவர் ஷாப் we will give you 70% டிஸ்கவுண்ட். we will give 70% டிஸ்கவுண்ட். நீங்கள் எங்கள் கடைக்கு வந்தால் 70% நாங்கள் தள்ளுபடி தருவோம். ரொம்ப சிம்பிள் பாருங்கள். ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஒரு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இஃப் கிளாஸ் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டென்சஸ் தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் எங்கே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அப்போ உங்களுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் மெத்தடு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இப்போது ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் அடுத்த மாதம் என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஊட்டிக்கு போயிட்டுருப்பேன். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, நான் நல்லது செய்கிறேன், நல்லதே செய்வேன். நான் நல்லது செய்கிறேன், நல்லதே செய்வேன். இதற்கான சரியான ஆங்கில சென்டென்ஸை கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.